ஏலக்காய் போட்டது நல்ல வாசமாக தான் இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ வெட்டி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கிள்ளியும் சாப்பிடலாம். சுடுவது நல்ல டேஸ்டாக இருக்குது. இதை வந்து நல்லாவே நாங்கள் வதக்கி கொண்டிருப்போம். பீட்ரூட்டில் வந்து நிறைய விதமான எல்லாமே செய்யலாமேன்னு சொன்னால் பீட்ரூட்டில் வந்து வர மற்றது வந்து ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்றும் வந்து வீடியோ போடலாம் போயிட்டுது. பக்கத்தில் வந்து எங்களோட அப்பா அம்மா ஒரு ஆள் வந்து மோசம் போயிட்டாங்க. அப்போ அதால் வந்து வீட்டிலே நிற்க முடியாமல் போயிட்டுது. அதால் தான் வந்து நாங்கள் வீடியோவே போடையில. இன்றைக்கு வந்து கட்டாயம் வந்து வீடியோ செய்யணுன்றதுக்காக அங்கேருந்து வந்து மாமியையும் வந்து நான் வந்து கூட்டிக்கொண்டு வந்துட்டேன். மாமி தான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க. இன்றைக்கு வந்து இப்போ பின்னீரம் ஆயிட்டுது. நாங்கள் வந்து இப்போ சிம்லா வந்து ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். என்ன சொன்னால் மெசிக்கேட்ட மாதிரி தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். எங்களோட சேனலை வந்து புதுசாக வந்து பார்க்குற நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுசாக பாருங்கள். அடுத்ததாக வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட நீங்கள் தொடர்ந்து வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து எங்களோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் டெய்லி வந்து நாங்கள் போடுற வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இதில் என்னடா தோடம்பழமும் இருக்குன்னு யோசிப்பீங்க. நல்ல பெருசாக இருக்கிறதால வந்து நாங்கள் காட்டுறதுக்காக வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இவருக்கு போன இடத்துல வந்து கண்டுட்டு வந்து பிடுங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. மூண்டு வந்து இப்படி பிடுங்கி கொண்டு வந்தவங்க நல்ல பெருசாகவே இருக்குது. அப்போ அதால தான் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். நல்ல பெரிய வந்து சுளை, அந்த உள் இது வந்து சதை வந்து பெரிய சுளையாகவே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே நல்ல முத்து மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. இது வந்து இப்போ மாமி வந்து சாப்பிட்டு கொண்டு நிற்கிறாங்க. உடைச்சி வச்சுட்டு நல்ல வடிவாக எடுத்து சாப்பிட்டு கொண்டுருக்காங்க. இனிப்பாக இருக்கா மாமி? இனிப்பு சரியான அப்போ நல்ல டேஸ்டாகவே இருக்கு. நாங்கள் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. பீட்ரூட்டில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது வந்து பீட்ரூட் பர்ஃபி என்று சொல்லுவாங்க. இதில் வந்து பீட்ரூட்டில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் வந்து ரத்தத்தையே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். பீட்ரூட் வந்து பச்சையாகவும் வந்து சம்பல் போட்டு சாப்பிட்றதான் இன்னும் நல்ல நல்ல உடம்புக்கு வந்து நல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸும் வந்து அடித்து குடிக்கலாம். மற்ற முகமும் வந்து பளபளப்பாக இருக்கும். ரத்தத்தை அதிகரிக்கும். ஹீமோக்ளோபின் அது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் வந்து பீட்ரூட். குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா பச்சையாக அந்த இதாண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி வந்து செய்து கொடுத்தா வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்து விரும்பியே சாப்பிடுவாங்க. ஓகே, என்னென்னு செய்கிறோன்னு சொல்லி நான் என்னெல்லாம் அடுத்து வச்சுன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பீட்ரூட்டை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து துருவி வச்சிருக்கிறேன். அந்த பீட்ரூட் அந்த சீவிர இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூவை வந்து நல்ல சின்ன சின்னதாக வந்து துருவி வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் அந்த இழுபட்ட மாதிரி இதுக்கு வந்து வரக்கூடாதுன்றா வாய்க்க கடிப்படுமென்றதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகரை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஏலக்காய் குத்தி எடுத்து வச்சுக்கோம். விரும்பினவங்க வந்து பவுடர் பண்ணியும் போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நெய் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் நாம் வந்து நெய் பீட்ரூட் பர்ஃபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி பார்க்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துன்னு சொன்னால் செய்கிறதுக்கு முதல் வந்து நாங்கள் அந்த பீட்ரூட் பர்ஃபி வந்து செய்து அந்த ஃபிட் பண்ணுறதுல வந்து நாங்கள் வந்து நெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து தடவி வச்சு கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் அவசரப்பட்டு அதை வந்து செய்ய இயலாது. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நெய்யும் தடவி கொள்ளலாம். மற்றது வந்து தேங்காய் எண்ணெய் அப்படி எண்ணெயான இது வந்து என்னன்னு சொன்னால் அதை வந்து வர்றதுக்காக ஒட்டாமல் வந்து வர்றதுக்காக வந்து நாங்கள் நெய்யை தடவி கொள்ளுவோம். தடவி வச்சா எங்களுக்கு சுகம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து சூடாயிட்டுது. நாங்கள் வந்து நெய்யை வந்து விட்டுக்கொள்வோம். நெய்யும் வந்து சூடாயிட்டு வந்து இருக்குது. நெய் வந்து நல்ல வாசமாகவும் இருக்குமே. எப்பவுமே வந்து ஸ்வீட்டுக்கு போட்டால் நெய் வந்து வாசமாகவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பீட்ரூட்டை வந்து இதில் போட்டுக்கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திடீர்னு தேங்காய் இது வந்து ரெண்டையும் வந்து நல்லா வதக்குவோம் நெய்யில். ஓகே, இப்படி வந்து நாங்கள் வந்து கை விடாமல் வந்து இதை வந்து கிளறிட்டு இருக்கணும். ஏன்னு சொன்னால் அடி பிடிக்கிறோம். அப்போ வந்து நாங்கள் நல்லாவே வந்து இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி கொண்டே இருக்க வேணும். நல்ல வாசமாக இருக்குது. நீண்ட வாசம் நல்ல வாசமாகவே இருக்குது. நெய் வாசம் சூப்பராக இருக்குது. தேங்காய் பூ வதங்க இதை வந்து நல்லாவே நாங்கள் வதக்கி கொண்டிருக்கோம். பீட்ரூட்டில் வந்து நிறைய விதமான எல்லாமே செய்யலாமேன்னு சொன்னால் பீட்ரூட்டில் வந்து வர மற்றது வந்து கறி கூட வந்து பீட்ரூட்டில் வச்சு சாப்பிட்லாம். பீட்ரூட்டில் வந்து கறி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. பீட்ரூட் அல்வா செய்யலாம். பீட்ரூட் அல்வா அப்படி நிறைய விதமாக வந்து செய்யலாம். வித்தியாசமாக இருக்குது, வாசமாக இருக்குது. இது நல்ல வாசமாகவே இருக்குது. என்னன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து அந்த மனம் பிடிக்காது. பெரியாக்களுக்குமே வந்து கூடுதலாக அந்த பீட்ரூட் இந்த பச்சை மனம் பிடிக்காது. இப்படி ஒவ்வொரு விதமாக செய்து சாப்பிட வந்து அது வந்து எங்களுக்கு சத்தாவும் போயிடும், சாப்பிட்ட மாதிரியும் போயிடும். அப்போ இதுக்கு எப்போ சீனி போடணும், சுகர் போடுறது? இப்போ கொஞ்சத்தால் தான் போடணும். ஏன்னு சொன்னால் இந்த பீட்ரூட் இந்த பச்சை மணம் கொஞ்சம் போன பிறகு போட சரியாக இருக்கு. சுகர் போட இன்னும் அந்த இலகி கொண்டு வந்து உருகி கொண்டு வரும். இலகி கொண்டு வரும். ஆனால் சில பேர் இப்படியே சீனி பானியை காய்ச்சி வச்சுட்டோம் அப்படி ஊற்றலாம், செய்யலாம். அப்படின்னா அல்வா மாதிரி வரல இது மாதிரி. இது நெய் விட்டபடியாக பெருசாக அதுண்டில்ல வதங்கி வருது தான். அந்த பச்சை மணம் பெருசாக தெரியல, வதங்கி கொண்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு வந்து வதங்கிட்டு நெய் தான் வாசமாகவே இருக்குது. நெய்ந்த வாசம் தான் தெரியுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கொள்வோம். என்னென்னு சொன்னால் பீட்ரூட்லேயே வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கிறபடியால் நாங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். நம்ம 4 பொருட்கள் தான். இது வந்து வீட்டிலேயே சும்மா ஈஸியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. இந்த தண்ணி தன்மையாக வந்து கொண்டிருக்குது, விளாசி வந்து கொண்டிருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கும். எனக்கு இதை பார்க்க இந்த தேங்காய் தொப்பின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம், அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்படி வந்து இந்த தனியாக இலாகி கொண்டு வருது. என்னென்னு சொன்னால் இது வேலைக்கு வந்து இடிக்குது. இந்த டைமில் வந்து நாங்கள் இந்த இடித்து வச்சுருக்கிற ஏலக்காயை வந்து போடுவோம். இது வந்து பவுடர் பண்ணி போட்டாலுமே வந்து நல்லா இருக்குது. பவுடராக போட்டால் தான் நல்லா சூப்பர் வாசமாக இருக்கும்.
வெட்டி வந்தா அழுகுதுன்னு சொன்னால் இப்போ நித்திரி அழுங்கிட்டு அழ தொடங்கிட்டேரா. ஓகே, இந்த தண்ணியாக கொஞ்சத்தால் வந்து இது வந்து இறுக ஆரம்பிக்கும். இந்த தண்ணியாக இருக்கிறது வந்து இறுக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ரக்கினா சரி. ஏலக்காய் போட்டது நல்ல வாசமாக தான் இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ வெட்டி சாப்பிட்ற மாதிரி இல்லாமலும் கிள்ளியும் சாப்பிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போட்ட கலர் வந்து இப்போ மாறிட்டுது. லைட் பிங்க் கலரில் வந்து மாறிக்கொண்டு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து நிறம் மாறிட்டு நாங்கள் இதை வந்து ரக்கி வேறு பிளேட்டில் வந்து மாற்றுவோம். இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றியாச்சு. இன்னொரு இதில் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து இறுகி வந்துச்சுது. இது இன்னும் கொஞ்சம் விட்டால் வந்து இறுகி வந்துடும். இது வந்து நல்லாவே வந்து இறுகி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா இறுகி நாங்கள் வந்து இந்த வெட்டி சாப்பிட்ற மாதிரி வந்துடும். ஓகே, இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இறுகிட்டுது, நல்லாவே வந்து இறுகிட்டுது. சுடுவது நல்ல டேஸ்டாக இருக்குது. என்ன சொல்ல, முந்தி தேங்காய் டொஃபி அந்த கடையில் வைப்பாங்க, ஆனால் அதை விட இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்குது. நம்ம நெய் வாசத்தோட வந்து நல்ல இனிப்பும் வந்து கரெக்டாக இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் நட்ஸுகளும் வந்து விரும்பினா வந்து போட்டுக்கொள்ளலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இது. சொன்னால் இதில் பீட்ரூட்டு கலந்தான்னு சொல்லியே சொல்ல முடியாது, அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்குது, அது தெரியவே இல்லை. அப்போ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் பீட்ரூட்டை வந்து குழந்தைகள் வந்து கழிச்சு விடுவாங்க, ஆனால் வந்து இப்படி செய்து கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்க. இது போல் வந்து நீங்களும் வந்து வீட்டில் செய்து கொடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் என்ன புதுசா ஒரு பேர் வைப்போம் யோசிச்சு என்னன்னு சொன்னா பீட்ரூட் தேங்காய் டொஃபி தான். ஓகே, இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.